Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. நாட்டையே உலுக்கிய கேத்தன் அகர்வால் கொலை வழக்கில் குற்றம் நடப்பதற்கு 34 நிமிடங்களுக்கு முன்பு சியா கோயல் தனது காதலன் சேத்தன் சௌத்ரியுடன் ஒரு ரகசிய செல்போன் உரையாடலை மேற்கொண்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. சிடிஆர் எனப்படும் கால் டீட்டெயில் ரெக்கார்டுகளை ஆராய்ந்த போது இந்த தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது வருங்கால கணவரான 25 வயது கேத்தன் அகர்வாலை கொலை செய்வதற்கான பகிரூட்டும் சதி திட்டத்திற்கு அவர்கள் அளித்த இறுதி ஒப்புதல் வாக்காக இந்த உரையாடல் தற்போது பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் கேத்தன் அகர்வாலை கொலை செய்ய அவரிடமிருந்தே 1 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி காதலன் சேத்தன் சௌத்ரியிடம் கொடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புனே ரியல் எஸ்டேட் அதிபர் கேத்தன் அகர்வாலை மலையிலிருந்து 400 அடி பள்ளத்தில் கீழே தள்ளிய கொலை வழக்கில் விசாரணை விரிவடைந்துள்ள நிலையில் ஜூன் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான 19 வயது இளம்பெண் சியா கோயல் மற்றும் அவரது காதலன் சேத்தன் சௌத்ரி ஆகியோர் ஜூலை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த படுகொலையில் உள்ள சதி திட்டங்களின் பின்னணிகள் ஒவ்வொன்றாக வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகின்றன. அந்த ரகசிய அழைப்பின் உரையாடலின் போது கோயல் தனது துல்லியமான இருப்பிடமான கோட்டையில் உள்ள ஒரு ஸ்பாட்டை சௌத்ரிக்கு தெரிவித்ததாகவும் அப்பகுதியில் வேறு சுற்றுலா பயணிகள் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கொலை திட்டம் குறித்து காவல்துறைக்கு தெரிய வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் 3 மாதங்களுக்கு முன்பே தங்கள் உரையாடல்களையும் குரல் பதிவுகளையும் உடனடியாக நீக்கிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுடைய செல்போன் தடயவியல் ரீதியாக ஆய்வு செய்ததில் காவல்துறையின் சந்தேகத்தை தவிர்ப்பதற்கான வழிகள் மற்றும் கேத்தன் அகர்வாலை எப்படியெல்லாம் கொல்லலாம் என்பது குறித்து அவர்கள் கூகுளில் தேடியதும் தெரிய வந்துள்ளது. காவல்துறையின் இணைய குற்றப்பிரிவு தற்போது தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் அவர்கள் டெலீட் செய்த வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் உரையாடல்களை மீட்க முயற்சி செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஜூன் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை புனே ஊரக காவல்துறையினர் குற்றச்சம்பவத்தை மீண்டும் நடித்து காட்டுவதற்காக சியா கோயலை லோகட் கோட்டைக்கு அழைத்துச் சென்றனர். சுங்கச்சாவடிகளின் சிசிடிவியில் தனது கார் பதிவாகிவிடக் கூடாது என்பதற்காக காதலன் சேத்தன் சௌத்ரி புனேவிலிருந்து கோட்டைக்கு சுமார் 100 கிலோமீட்டர் பயணிக்க பயன்படுத்திய ஒரு இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அதோடு 3389 அடி உயரமுள்ள லோகட் கோட்டையின் மலையிலிருந்து கேத்தன் அகர்வாலை தள்ளிவிடுவதற்கு முன்பு சியா கோயலும் அவரது காதலரான சேத்தன் சௌத்ரியும் கொடுத்த சைகை உட்பட பல விவரங்களை காவல்துறை கண்டறிந்துள்ளது. மேலும் சேத்தன் சௌத்ரியும் சியா கோயலும் காதலித்து வந்தாலும் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் அதிபர் கேத்தன் அகர்வால் தலைமுடி விக் பயன்படுத்தியதாலும் அவருக்கு பேச்சு தடுமாற்றம் பிரச்சனை இருந்ததாலும் சியா கோயல் அவரை திருமணம் செய்ய விரும்பவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நவம்பர் மாதம் கேத்தன் அகர்வாலுடன் திருமணம் நடக்க இருந்த நிலையில் காதலன் சேத்தன் சௌத்ரியுடன் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்களை மிஞ்சும் அளவுக்கு திட்டங்களை தீட்டி ஜூன் 18ஆம் தேதி லோகட் கோட்டையிலிருந்து 400 அடி பள்ளத்தில் தள்ளிவிட்டு படுபாதக கொலையை அரங்கேற்றி கைதாகியிருக்கிறார் சியா கோயல். இவ்வளவு திட்டங்களை தீட்டியதற்கு பதிலாக திருமணத்திற்கு முன்பே பெற்றோரிடம் தைரியமாக உண்மையை கூறி திருமணத்தை தடுத்திருக்கலாம். பெற்றோர் ஒப்புக்கொள்ளவில்லை எனில் வீட்டிலிருந்து வெளியேறி இருவரும் சட்டப்படி திருமணம் செய்திருக்கலாம். ஆனால் முடிவு எடுப்பதில் சியா கோயலின் மன தடுமாற்றம்தான் இப்படிப்பட்ட கொலைக்கு வழிவகுத்து விட்டது என வேதனையோடு பகிர்ந்து வருகிறார்கள் இணையதளவாசிகள். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.